மீண்டும் காவல் நிலையத்தில் அல்லு அர்ஜுன் மீண்டும் சிக்கட்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகியுள்ளார். புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் உயிரிழந்த வழக்கில் 11வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்துகின்றனர். இந்த வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்த அவருக்கு போலீஸ் சம்மன் அனுப்பியது. இதை ஏற்று ஹைதராபாத் சிக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் இன்று ஆஜராகியுள்ளார் அல்லு அர்ஜுன். అల్లు అరవింద్ కూడా వస్తున్న వెహికల్ అదే వెహికల్ లో బండి వాసు కూడా బయలుదేరుతున్న పరిస్థితి క్లియర్గా చూస్తున్నాము. సో విచారణకి అల్లు అర్జున్ Start now. You start speaking. After Allu Arjun, now he is coming specialist as he is all set to go to அல்லு அர்ஜுனிடம் 3.5 மணி நேரமாக நடத்தப்பட்ட விசாரணை நிறைவடைந்தது. இந்த விசாரணையின் போது பிரீமியம் ஷோவுக்கு காவல்துறை அனுமதி மறுத்தது தெரியுமா? பெண்ணின் மரணம் உங்களுக்கு எப்போது தெரிந்தது? எவ்வளவு நேரம் படம் பார்த்தீர்கள்? உங்களுடன் யார் யார் இருந்தனர்? உள்ளிட்ட 18 கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனிடையே அல்லு அர்ஜுனின் வீட்டிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் போலீசார் அதனை படுதா போட்டு மொத்தமாக மூடியுள்ளனர். புஷ்பா 2 திரைப்படம் வெளியான போது படம் பார்க்க சென்ற பெண் உயிரிழந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து மாணவர்கள் சிலர் கடந்த வாரம் அல்லு அர்ஜுனின் வீட்டை சூறையாடினர். மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று அவர்கள் எச்சரித்திருப்பதால் அந்த வீடு மூடப்பட்டுள்ளது. அல்லு அர்ஜுன் தான் காரணம். தெலங்கானா முதல்வர் விலாசல் காவல்துறை சொன்னதை மதிக்காமல் அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு சென்றதே புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண் உயிரிழந்ததாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். திரை பிரபலங்கள் மனிதாபிமானம் அற்றவர்களாக இருக்கக்கூடாது என கேட்டுக்கொள்வதாகவும் தான் முதல்வராக இருக்கும் வரை இனி மாநிலத்தில் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி இல்லை எனவும் அவர் அறிவித்துள்ளார்.
முதல்வர் பேச்சு காயப்படுத்தியது நடிகர் அல்லு அர்ஜுன். தெலங்கானா முதல்வரின் கருத்துக்கள் தன்னை காயப்படுத்தியதாக அல்லு அர்ஜுன் வருந்தியுள்ளார். ரோட் ஷோ நடத்தியதாக கூறுவது சரியல்ல எனவும் அனுமதியின்றி சென்றதாக கூறுவது பொய்யான குற்றச்சாட்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசுடன் எவ்வித சர்ச்சையையும் விரும்பவில்லை எனவும் கூறியுள்ளார். இதில் யாரை குறை கூறுவது? புஷ்பா 2 படத்தை ரசிகர்களுடன் பார்க்க திரையரங்கிற்கு அல்லு அர்ஜுன் செல்ல கூட்டம் அலைமோதி ஒரு உயிர் பிரிந்தது. கைதான அல்லு அர்ஜுன் ஜாமீனில் வெளியே வந்துவிட்டார். தெலங்கானா முதல்வர் சட்டமன்றத்தில் இது குறித்து கொந்தளிக்க அல்லு அர்ஜுன் தன்னிலை விளக்கத்தை அளிக்கிறார். ஆனால் 20 நாட்கள் நெருங்கியும் படுகாயமடைந்த சிறுவன் இன்னும் மருத்துவமனையிலேயே உள்ளார். எதிர்பாராதது என்றாலும் யாரை குறை கூறுவது? போனது உயிராச்சே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.